ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நெய்த்தோட்டத்துக்கு மாடு மேய்க்க வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு பூசணி இலை இருக்குது. ஸோ எங்கள் சைடு பூசணி இலைன்னு சொல்லுவாங்க, பரங்கி இலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இலையில் வந்து கொழுந்து இருக்கு இல்லைங்களா, கொழுந்து இலையில் வந்து பொரியல் செஞ்சு சாப்பிட்லாமா, நல்லா இருக்குமா. ஸோ இதாங்க நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட போகிறேன். ஸோ காட்டில் இருக்குது, காடுன்னு சொல்ல முடியாது, எங்கள் கொழுந்தனார் வீடு. தங்கச்சி பக்கத்தில் தான் கேட்டுகிட்டே உட்காந்துருக்கு, சண்டைக்கு வந்தாலும் வந்துடும். ஸோ அந்த பரங்கி இலையை முதன்முறையாக பறித்து பொரியல் செஞ்சு சாப்பிட போகிறேன். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பூசணி இலைன்னு சொல்லுவாங்க, பரங்கி இலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு கொழுந்தாக பறிச்சிக்கணுமாம்மா. இந்த மாதிரி ரொம்ப பிஞ்சு இலை. இந்த மாதிரி வந்துட்டு பிஞ்சு இலையாக பறிச்சிக்கணுமாம்மா. பறிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, கீரை பறிச்சிட்டோம். ஸோ ஆதிக்குட்டி கொண்டுட்டு போகணுமா, ஆதிக்குட்டி கொண்டுட்டு போயிட்டுருக்காரு. அந்த வீட்டுக்கு வந்துட்டேங்க. ஸோ மதிய சாப்பாடு சாப்பிட கீரை பறிச்சுட்டு, ஸோ மதிய சாப்பாடை சாப்பிட்டு சாயங்காலத்துக்கு அப்படியே கீரை பொரியல் பண்ணி சாப்பிட வேண்டியதான். இந்த மாதிரி வந்து பிஞ்சு இலையாக பறிச்சிக்கணுமாம்மா. ஸோ தலைப்பில் இருக்கும் இல்லைங்களா, 2 இலை 3 இலை சின்ன இலையாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி பார்த்து பறிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு இந்த நரம்பு மாதிரி ஓடும் பார்த்தீங்களா, அதை விட்டுட்டு இந்த இலையாக அப்படி பிச்சு எடுக்கணுமாம்மா. இங்கே பாருங்கள், நான் பிச்சு எடுக்கிற மாதிரி எடுங்க. ஸோ நானே சாப்பிட்டது இல்லைங்க, இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ எங்கள் சைடு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டது கிடையாது. தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, ஸோ கமெண்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இதை செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு இன்றைக்கி போயிட்டு பறிச்சுட்டு வந்தேங்க. பார்த்தீங்களா, அந்த நார் தெரியுது பார்த்தீங்களா, இந்த இலையை மட்டும் அப்படியே பிச்சு எடுத்துக்கணுமாம்மா. இந்த மாதிரி நீங்களும் இந்த இலை நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக பறிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த அளவுக்கு கீரை கிடச்சிருக்குது. ஸோ நம்ம நீக்கி எடுத்தது இந்த நரம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இந்த மாதிரி நீக்கி எடுத்துடணுமாம்மா. ஸோ அந்தளவுக்கு எடுத்துட்டேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சம் கீரை இருந்ததெல்லாம் விட்டுட்டேன், அதுக்கு மேலே எடுக்க முடியலை. இந்த அளவுக்கு தான் நீக்கி எடுத்திருக்கேன். பூசணி இலை பொரியலுக்காக கொஞ்சம் போல் அரிசி வறுத்துக்கலாங்க. ஸோ நான் எப்போவுமே கீரையில் வந்து தேங்காய் சேர்த்தா சாப்பிடுவேன். ஸோ தேங்காய் எண்ணெய் இல்லைங்கிறனால இன்றைக்கி அரிசியை வறுத்து நுணுக்கி சேர்த்துக்கலான்னு அரிசி வறுத்துக்கிட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்குவேன். சேர்த்த பிறகு 2 வரமிளகா தாங்க நான் கட் பண்ணி போட்டிருக்கேன், காரத்துக்கு ஏற்ப. வரமிளகா வதங்கின பிறகு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயத்தை கொஞ்சம் சுருள நல்லா வதக்கின பிறகு அதுக்கு மேலே கீரையை சேர்த்துக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வேறு எதுவுமே சேர்க்கல. நான் சிம்பிளாக எளிமையாக இவ்வளோ தான் செஞ்சேன். கீரையில் லாஸ்ட்டாக முட்டை கூட சேர்க்கலான்னு பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு இதை சேர்த்து செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா முட்டை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முட்டை சேர்க்கலை. ஸோ இந்த கீரை வந்துட்டு நல்லா வெந்து வந்த பிறகு, வெங்காயம் நல்லா வெந்து வந்த பிறகு அப்புறம் கீரையை சேர்த்துக்கிட்டேன். நான் கீரையை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி சேர்க்கலை. அந்த இலையிலேருந்து நரம்பை நீக்கலாக்கில் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். ஃபைனலாக இப்படி தான் இருந்தது அரிசி போட்டு இறக்குனதுக்கப்புறம். ஸோ செம்மையாக ஒரு தண்டுக்கீரை என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே ரேஞ்சில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது, வேறு மாதிரி இல்லை. ஸோ கண்டிப்பாக ரொம்ப சத்தான கீரையாமல் பெரியவங்க சொன்னாங்க, சொன்ன பிறகு நான் செஞ்சேன். ஸோ உங்களுக்கு கிடச்சிச்சின்னா மறந்துடாமல், எல்லா சைடுமே இருக்கும் மேக்ஸிமம், கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கீரை சூப்பராக இருக்குது, கிடச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.